Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல டேஸ்டியா நல்ல காரசாரமா இருக்கக்கூடிய சோயா ஃப்ரை எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்ம சோயால தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, அப்புறமா பீஃப் ஃப்ரை இது எல்லாத்தையுமே மிஞ்சக்கூடிய ஒரு சுவையில இருக்கும். இது வந்து நான்வெஜ் சாப்பிடாத பிரியர்களுக்கெல்லாம் சைவம் சாப்பிடுவாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நீங்க வந்து வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சரியா 150 கிராம் அளவுக்கு சோயா. இந்த சோயா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். இதுவே பெருசா வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2-3 நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணி ஒரு 2ல இருந்து 3 கப் போல சேருங்க. நல்லா கொதிக்க கொதிக்க சூடா இருக்கணும். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியிலே இது நல்லா ஊறிட்டு இருக்கும். இந்த டைம்ல நம்ம லேசா ஒரு உப்பு டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் இதோட சுவை வந்து நல்லா இருக்கும். அதனாலதான் சேர்த்திருக்கோம். இப்ப இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும். இனிமே நம்ம இதுல இருக்கக்கூடிய தண்ணி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் மாத்தி வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா இறுக்கமா பிழிஞ்சி எடுங்க. அப்பதான் தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். இதுல ஒரே ஒரு பட்டை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இவ்வளவு சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க மிக்சி ஜார்ல போட்டு கூட நல்ல பவுடரா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கொரப்பா நம்மளுக்கு இடிப்பட்டு கிடைக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இத வந்து நம்ம இன்னொரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே இடிக்கல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறமா 4 பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் இடிச்சு எடுங்க. இது வந்து 1-2 நல்லா உடப்பட்டு மட்டும் கிடைச்சா போதும். நல்ல மையா மசிய வேண்டாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இனிமே நம்ம வந்து இன்னைக்கு மண் சட்டியில தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். மண் சட்டியில ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். இதுல வந்து இப்ப நம்ம இடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது அதை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா மண் சட்டியை பொறுத்தவரை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா சீக்கிரமாவே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால லோ மீடியம் ஃப்ளேம்லயே நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துருச்சு. ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய வெங்காயம், இதை சின்ன சின்னதா இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு 2-3 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். நம்ம நார்மலா சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எல்லாம் பண்ற மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம வந்து இதுல சிக்கன் எல்லாம் சேர்ப்போம். அந்த மாதிரி சேர்க்காம இதை நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்க போறோம். இப்போ ஒரு 3/4 பாகம் நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பக்கம் வரட்டும். இப்ப நல்லா வதக்கிக்கோங்க, லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு கண்ணாடி பக்கம் இந்த டைம்ல வந்துருச்சு. இப்ப பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்ப இவ்வளவு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இப்ப நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த சோயா ஃப்ரையை பொறுத்தவரை இது நம்ம வந்து கைவிடாம இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அதாவது நல்ல மிளகு தூள் இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாருங்க நம்ம கலந்து கொடுக்க அந்த வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டு வந்துட்டே இருக்கு. இது வந்து இந்த எண்ணெயிலே நல்ல ஒரு அதோட தன்மை வந்து இந்த அளவுக்கு நல்லா கம்மியாகணும். பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வரணும். இப்ப வந்து அடியில மசாலா இந்த மாதிரி தங்கிருச்சு அப்படின்னாலும் லேசா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா அடிப்பிடிக்க மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அப்புறமா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனாலதான் இப்ப நம்மளுக்கு சூப்பரா வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டு கிடைச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சிருக்கோம்ல சோயா, அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும்.
எல்லா பக்கத்துலயும் நல்லா அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே படணும். அதனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து 1ல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்க்கிறோம். இப்பதான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஃபர்ஸ்டே தண்ணி எல்லாம் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இனிமே இதை அப்படியே நம்ம நல்லா வேக வைக்க போறோம். ஒரு 5 நிமிஷமாவது மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எந்த அளவுக்கு அதோட கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா வத்தி வந்திருக்குன்னு பாருங்க. இதுல கடைசியா நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்திருக்கேன். இப்ப இதுல நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பொடி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இனிமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த மசாலாவும் அப்புறமா இந்த தக்காளியும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா மசிய வேகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி தான் கொடுக்கணும். தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு திரும்பவும் வேக விட்டுடலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இனி இதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கூட இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிய வெந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் போது வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நம்ம சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ இதில் கடைசியாக தேவையான அளவு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். கடைசியாக இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 காந்தாரி மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து யாருமே சோயால பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.